இந்த ஐடியா வந்து கொஞ்சம் பழசாதான். நீங்க சொல்ற மாரி, ஒரு காதலுக்காக என்னோட வயலன்ஸ் எல்லாம் குறைச்சுக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன் உனக்காக அப்படிங்கிறது வந்து ஐடியாவா பழசுதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அப்படிங்கிறது நம்ம சில படங்கள்ல பார்த்திருக்கோம். பொதுவாகவே கதை அப்படிங்கிறது புதுசா வானத்திலேருந்து புடிச்சு ஒண்ணு பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இன்னொன்னு நீங்க எந்த கதை பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பழைய கதையோட பாதிப்பு இருக்கும். இல்ல அதோட இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருந்து தான் ஒரு கதை பண்ண முடியும். பட் அதோட ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கு? ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்கு? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டான சீக்வென்ஸ் வச்சு நம்மகிட்ட குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. ரசிகர்களுமே நீங்க வந்து புதுசா ஒரு கதை யாரும் சொல்லாத கதைய சொல்லுங்க அப்படின்னுங்கிறது வந்து குடுத்தா சந்தோஷம். ஓகேவா? ஆனா யாரும் சொல்லாத கதைய சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். 1. ஸோ இப்ப கார்த்தி சுப்புராஜ் மாரியான ஆட்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட சக்சஸே, அவரோட ஸ்டைலே அந்த ட்ரீட்மெண்ட் தான். அவருக்குன்னு யூனிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காரு. ஸோ அதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா நம்மள உள்ள போய் நம்ம வாட்ச் பண்றாரா? அப்படிங்கிறது தான் கதை. இப்ப நீங்க ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 கதை ஆக்சுவலி அதுல. இல்ல 2 செகண்ட் ஹால்ஃப் வேற கதை, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வேற கதை. இல்ல. ஆனா 2யுமே நீங்க தனித்தனி எடுத்து பார்த்தீங்கன்னா, அது மாரி கதைகள் ஆல்ரெடி வந்திருக்கும். பட் அத அவரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ஒண்ணு கிரியேட் பண்ணி ஒரு மேஜிக் ஒண்ணு பண்றாருல்ல. ஸோ அதுதான் கார்த்தி சுப்புராஜ் அவர்களோட ஸ்டைல். ஸோ இந்த படமும் நான் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.